ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஆதிராஜன் கெரியர் கேர் சொல்யூஷன்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸில் மொமாரிஸ் க்ரெடென்ஷியல்னா என்ன, எப்படி நம்ம எலிஜிபிலிட்டி நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி நம்ம ப்ரோமெட்ரிக் ரிசல்ட்டை பார்க்குறது, மொமாரிஸ் க்ரெடென்ஷியல்ன்ற அக்கௌண்ட் எதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அதில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், அதோட டியூரேஷன் என்ன, அதை எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ பேமெண்ட் ஆகுது அப்படின்றது டீட்டெயிலாக கேட்குறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொமாரிஸ் க்ரெடென்ஷியல்னா என்னென்னு பார்க்கலாம். மொமாரிஸ் க்ரெடென்ஷியல்னு சொல்கிறது சவுதி அரேபியாக்கான எலிஜிபிலிட்டி நம்பர் ஜென்ரேட்கான ஒரு அக்கௌண்ட் அண்ட் ப்ரோமெட்ரிக் ரிசல்ட்ஸ்க்கான ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இது சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் ஒரு நர்சிங் பொசிஷனாவோ இல்லை ஹெல்த் கேர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டராகவோ இல்லை லேப் டெக்னீஷியனாவோ எந்த ஒரு ட்ரேடில் ஹெல்த் கேர் மெடிக்கல் லைனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்ஸ் எழுதி ஆகணும். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம உள்ளே எழுதுறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அட்டஸ்டேஷன் டேட்டா ஃப்ளோ பண்ணுவோம். டேட்டா ஃப்ளோ சவுதி அரேபியா முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட 10th 12th டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் காப்பியில் அது எல்லாமே கண்டிப்பாக மேண்டேட்டரி தேவைப்படும். அண்ட் உங்களோட டேட்டா ஃப்ளோக்கு கம்ப்ளீட் பண்ண பாசிட்டிவ் ரிசல்ட்டான இந்த டாக்குமெண்ட்டும் தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் கிளியராக ஸ்கேன் பண்ணியிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிளர்ராக இருந்தாலும் மொபைல் ஃபோனில் நிறைய பேர் அனுப்புறீங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப லேட் ஆகும். க்ரெடென்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே அப்ரூவ் ஆகிடணும். எலிஜிபிலிட்டி நம்பர் ஜென்ரேட் ஆகணும். இது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா எலிஜிபிலிட்டி நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். எலிஜிபிலிட்டி நம்பர் ஜென்ரேட் ஆனால் தான் உங்களால் எக்ஸாம் டேட் புக் பண்ண முடியும். ஒரு வேளை இது லேட் ஆகுது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் சம்டைம் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா பிளர்ராக இருக்கும், எரர் அடிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ டாக்குமெண்ட் எப்போவுமே கிளியராக நெட் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை சிங்கிள் பிடிஎஃபாக ரெடி பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரெடென்ஷியல் ஒரு எரர் அடிக்காது. மெயினாக எரர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மெயினாக முக்கியமாக பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது, சில பேர் டிகிரி சர்டிஃபிகேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பைரி ஆகிருக்கு. எக்ஸ்பைரி ஆன சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதில் போட்டால் எரர் அடிக்கும். ஸோ எக்ஸ்பைரி ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே ரினியூவல் பண்ணிவிட்டு ரினியூவல் பண்ணதை ஆட் பண்ணி உள்ளே கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட எலிஜிபிள் நம்பர் கிளியர் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்பராக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கிளியர் ஆகிரும். அண்ட் உங்களோட பாஸ்போர்ட்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக ஸ்கேன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 200 சவுதி ரியால் வரும். இதுக்கான பேமெண்ட் 200 சவுதி ரியால். இது நீங்கள் எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆராக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு இந்தியன் மணியில் 7000க்குள்ளே வரும் அந்த பேமெண்ட். இது நம்ம எடுத்தால் தான் நம்மளால் எலிஜிபிள் நம்பர் ஜென்ரேட் எடுக்க முடியும். இது ஜென்ரேட் ஆனால் தான் உங்களால் எக்ஸாம் டேட் புக் பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எலிஜிபிலிட்டி நம்பர் கிளியராக ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அதில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ப்ரொஃபைல் ஐடி பற்றி பார்க்கலாம், நம்மளோட ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பற்றி பார்க்கலாம், நம்மளோட ப்ரொஃபைல் அண்டு நம்ம ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் நம்ம ப்ரொஃபைலோட எலிஜிபிலிட்டி நம்பர்ன்ற ஒன்று வச்சுட்டு அது எவ்வளோ இயர்ஸ் வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் இந்த எலிஜிபிலிட்டி நம்பர் வேலிடிட்டியாக இருக்கும். இந்த 1 yearக்குள்ளே நம்ம ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் 3 டைம் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை செகண்ட் ஒரு அட்டெம்ப்ட்டில் ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு நம்ம திருப்பி பே பண்ணி நம்ம அதில் எக்ஸாம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை தேர்ட் அட்டெம்ப்ட்டும் நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டு தேர்ட் அட்டெம்ப்ட் போகிறீங்கன்னா இதிலே தான் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு தேர்ட் அட்டெம்ப்ட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எலிஜிபிலிட்டியோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 1 yearக்குள்ளே 3 அட்டெம்ப்ட் எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 1 yearக்குள்ளே நம்ம இந்த 3 அட்டெம்ப்ட்டில் ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம சவுதி அரேபியாக்கான ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸோட அந்த லைசன்சிங் நம்ம பெற முடியும். ஸோ இந்த மொமாரிஸ் க்ரெடென்ஷியல் பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக க்ரெடென்ஷியல் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இப்படி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.